ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் பிரியாணி. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். முக்கால் கிலோ மட்டனை உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 250 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 300 கிராம் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 5 பச்சை மிளகாய், 200 மில்லி தயிர், லவங்கம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர பட்டை எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ லவங்கம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 கிலோவுக்கு இந்த மாதிரி அளவில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். பாய் வீட்டு பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையாக ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாகவும், ரொம்ப காரசாரமாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம்.
இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த சொம்பில் ஒன்றும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிருக்கோம். அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ சேர்த்துட்டு வீட்டில் வேஸ்ட்டு தவா இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்ட்டு தவாவை கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் தம்முக்கு வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.